நம்ம இந்த வீடியோல டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல் தான் பார்க்க போறோம். சரிங்களா? எந்த டேட்ல வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு எந்த டேட்ல கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு எந்த டேட்ல கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு எந்த டேட்ல கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எவ்வளவு கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்கள் ரவுண்ட் 1ல வருவீங்க, எவ்வளவு கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்கள் ரவுண்ட் 2ல வருவீங்க, ரவுண்ட் 3ல எவ்வளவு கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்கள் வருவீங்க அப்படின்ற ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதுக்கு பேரு கவுன்சிலிங் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் இப்ப கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கான்னு கேக்குறீங்க. இது வந்து கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? கவுன்சிலிங்காக நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேக்குறீங்க, மேம் நாங்க வந்து கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஆஃப்லைன்ல போடணுமா ஆன்லைன்ல போடணுமான்னு கேக்குறீங்க. எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு ஆன்லைன்ல மட்டும்தான், ஆஃப்லைன்ல எதுவுமே கிடையாது. சரிங்களா? உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டை மட்டும் முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க இல்லையா, அப்போ ஒரு மெயில் ஐடி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பத்திரமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டை வச்சுதான் நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண போறீங்க. சரிங்களா? அதனால இந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டை நீங்க பத்திரமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி யாருக்குமே இதை ஷேர் பண்ணாதீங்க. நாங்க டிஎஃப்சி சென்டர்ல இருந்து கால் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்டாலோ இல்ல உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் அனுப்ப சொல்லி கேட்டாலோ நீங்க அதை பண்ண வேண்டாம். சரிங்களா? அது வந்து ஒரு பொய்யான தகவல். டிஎஃப்சி சென்டர்ல இருந்து யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. சரிங்களா? உங்களை டைரக்டா தான் வர சொல்லுவாங்க. நீங்க சர்டிபிகேட்ல ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுவாங்க தவிர அது தவிர்த்து வேற எதுவுமே உங்ககிட்ட இருந்து அனுப்ப சொல்லி கேட்க மாட்டாங்க. அதனால நீங்க அதுல கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்க நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல முக்கியமா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல் உங்களுக்கு டெய்லியும் நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே இருக்காங்க, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜ் ஜாயின் பண்ற வரைக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க 7.5 மாணவர்கள் 7.5 ரிசர்வேஷன்ல இருந்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீயா படிக்கிறதுக்கு என்னென்ன காலேஜ் இருக்கு அப்படின்ற லிஸ்ட்டுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? எல்லா காலேஜஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு ஃப்ரீ கிடையாது. சரிங்களா? 7.5 ரிசர்வேஷனுக்கு எல்லா காலேஜுமே ஃப்ரீ கொடுக்கணும், அதுதான் கவர்மெண்ட் ரூல். ஆனா நிறைய காலேஜஸ்ல ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய கம்ப்ளைண்டா அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. சோ அதனால எந்த ஒரு ஃபீஸ்மே கேட்காத காலேஜஸ் லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, வாங்க நம்ம கண்டென்ட்டுக்கு வரலாம். இந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சிருந்து அதை வச்சுதான் நீங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் tneonline.org இந்த வெப்சைட் குள்ள போய் உங்களுடைய மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணிடணும். லாகின் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா ஓபன் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் அகாடமிக், ஓபன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்னு இருக்கும். நீங்க அரசு பள்ளி மாணவர்களா இருந்தீங்கன்னா 2 சாய்ஸ் ஃபில்லிங்குமே பண்ணலாம். அகாடமிக் சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணலாம், கவர்மெண்ட் ஸ்கூல் சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணலாம். அதாவது பிரைவேட் ஸ்கூல் பிள்ளைங்க, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த மாதிரி நீங்களும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 7.5 கோட்டாவுக்கும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் 7.5லயே சீட்டு கிடைக்கலனா கூட உங்களுக்கு ஜெனரல்ல 100% கிடைச்சிடும். சரிங்களா? 7.5ல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும், ரவுண்ட் 3 மாணவர்களுக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? அதுல ரொம்ப லோ கட் ஆஃப்ல வராங்க இல்லையா, ரவுண்ட் 3ல லாஸ்ட் கட் ஆஃப்ல வராங்க இல்லையா, அவங்கள சில பேருக்கு வந்து சீட்டு மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட நீங்க இந்த 2 சாய்ஸ் ஃபில்லிங்குமே போடும்போது உங்களுக்கு கண்டிப்பா சீட்டு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? 7.5ல கிடைக்கலாம் கூட ஜெனரல்ல சீட் எடுத்துடலாம். சரிங்களா? அதனால நீங்க 2 சாய்ஸ் ஃபில்லிங்குமே போடுங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 7.5ல சீட்டு கிடைச்சாலும் கூட எனக்கு இந்த சீட்டு பிடிக்கல அப்படின்ட்டு ஜெனரல்ல கிடைச்ச சீட்டுக்கு போய் அட்மிஷன் போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. சரிங்களா? ஆனா அந்த மாதிரி பண்ணாதீங்க. 7.5ல சீட்டு கிடைக்கும் போது அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜெனரலுக்கும் சரி 7.5க்கும் சரி இந்த கட் ஆஃப் ரேஞ்சில தான் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ன்னு சொல்லி பிரிப்பாங்க. சரிங்களா? ரவுண்ட் 1 பாத்தீங்கன்னா 200ல இருந்து 179 200ல இருந்து 179 கட் ஆஃப் இருக்கிறவங்க வரைக்கும் ரவுண்ட் 1ல வருவீங்க. 178ல இருந்து 143 கட் ஆஃப் இருக்கிறவங்க வரைக்கும் ரவுண்ட் 2ல வருவீங்க. அதே மாதிரி 142ல இருந்து 78 கட் ஆஃப் இருக்கிறவங்க வரைக்கும் ரவுண்ட் 3ல வருவீங்க. சரிங்களா?
இப்போ இந்த ரவுண்ட் 1 மாணவர்கள் அதாவது 200 ல இருந்து 179 வரைக்கும் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு எப்போ கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா ஜூலை 14, 15, 16 இந்த 3 நாள் கவுன்சிலிங் நடக்கும். அதாவது இந்த 3 நாள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். சரிங்களா, 14, 15, 16 சாய்ஸ் ஃபில்லிங். இந்த 3 நாள் நீங்க என்ன பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங் போட டைம் எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது நீங்க எந்த காலேஜ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா போடுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஎஸ்டி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா போடுறீங்க. ரெண்டாவது வந்து சிஇஜி கேம்பஸ், மூணாவது வந்து எம்ஐடி. ஓகேங்களா, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா பிஎஸ்டி போடுறீங்க, செகண்ட் ஆப்ஷனா சிஇஜி போடுறீங்க, தேர்ட் ஆப்ஷனா எம்ஐடி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா என்ன காலேஜ் போடுறீங்களோ அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அலோகேட் பண்ணலாமான்னு சிஸ்டம் பார்க்கும். அது உங்களுக்கு இல்லாத பட்சத்துல தான் செகண்ட் ஆப்ஷனை பார்க்கும், இதுவும் இல்லாத பட்சத்துல தான் தேர்ட் ஆப்ஷனை பார்க்கும். சரிங்களா, அப்போ உங்களோட கட் ஆஃப் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்டிக்கு வராங்க அப்படின்னா, பிஎஸ்டி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்காது. அதனால அடுத்த ஆப்ஷனை சிஸ்டம் பார்க்கும். இதுலயுமே உங்களோட கட் ஆஃப் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டாங்கன்னா இதை விட்டுட்டு அடுத்த ஆப்ஷனுக்கு வரும். சரிங்களா, இப்படிதான் 1 by 1 சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கும். அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சென்னையில படிக்க போறீங்க அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய காலேஜஸ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சு கொண்டு வரணும். சரிங்களா, எடுத்ததுமே கோயம்புத்தூர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னை வச்சீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். சரிங்களா, அப்போ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல படிக்க போறீங்க, இப்ப சென்னையில தான் படிக்க போறோம் அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸும் வச்சுட்டு தான் அதுக்கு அடுத்த ஆப்ஷனா நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜை வைக்கணும். சரிங்களா, நான் சென்னையில படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாத்தையுமே நீங்க வச்சுட்டு வந்தீங்க, ஒரு 50 ஆப்ஷன் ஒரு 20 ஆப்ஷன் கிட்ட நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜே வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ் தான் கிடைக்கும். சரிங்களா, அதனால நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வைக்கணும். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சென்னையில ஒரு 20 காலேஜ் சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த 20 காலேஜையுமே வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க காலேஜ் சூஸ் பண்ணி வைக்கணும். சரிங்களா, இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல படிக்க போறீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஒரு 20 காலேஜ் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய 20 காலேஜையும் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட் வைக்கணும். சரிங்களா, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட ஃபர்ஸ்ட் கொண்டு வரீங்களோ அதுவே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, அதனால வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல படிக்க போறீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காலேஜை நீங்க வரிசைப்படுத்துங்க. ஓகேங்களா, அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரான டிஸ்ட்ரிக்ட்ல காலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி நான் வந்து இசி தான் படிக்க போறேன், எனக்கு வேற எந்த கோர்ஸுமே வேண்டாம், எனக்கு இசி தான் வேணும், எனக்கு எந்த காலேஜ் கிடைச்சாலும் ஓகே அப்படின்னா அதுக்கு எப்படி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 காலேஜ் நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிஎஸ்சி சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, இது வந்து இசிஇ அப்படின்ற கோர்ஸ் நீங்க கொடுத்துடணும். சரிங்களா, அதே மாதிரி சிஇஜில இசிஇ கொடுத்துடணும், எம்ஐடில இசிஇ கொடுத்துடணும். அதே மாதிரி இன்னும் அடுத்த என்னென்ன காலேஜ் இருக்கு அந்த எல்லா காலேஜ்லயும் இருக்கக்கூடிய இசிஇ கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த கோர்ஸுக்கு வரணும். சரிங்களா, நீ ஈஸி தான் படிக்கணும்னு ஒரு முடிவுல இருக்கீங்க, ஒரு 50 காலேஜ் சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 50 காலேஜையுமே லைன் பண்ணிட்டு 1 by 1 லைன் பண்ணிட்டு அந்த 50 காலேஜ்லயுமே இசிஇ மட்டுமே போடுங்க. சரிங்களா, ஈஸி மட்டுமே போட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பி இதே காலேஜ் ரிப்பீட் பண்ணி திரும்பி அதுல இருக்கக்கூடிய மற்ற கோர்சஸ்லாம் நீங்க போடலாம். சரிங்களா, எடுத்ததுமே ஒரு காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அந்த கோர்ஸ் எல்லாத்தையும் சாய்ஸ் ஃபில்லிங்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த காலேஜ் சூஸ் பண்ணி அதுல என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். சரிங்களா, அப்போ ஒரு கோர்ஸ்ல ரொம்ப முடிவா இருக்கீங்க, எனக்கு ஈஸினா ஈஸி தான் படிக்கணும்னு முடிவுல இருக்கீங்க அப்படின்னா ஒரு 50 காலேஜ் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா 50 காலேஜ்லயுமே இசிஇன்னு போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அதே காலேஜ் ரிப்பீட் பண்ணி மற்ற கோர்ஸை போடலாம். புரியுதுங்களா, இப்ப பாருங்க, இப்ப நான் பிஎஸ்சி சூஸ் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சில இருக்கக்கூடிய சிஎஸ்சி, பிஎஸ்சில இருக்கக்கூடிய சைபர் செக்யூரிட்டி, அடுத்தது பிஎஸ்சில இருக்கக்கூடிய ஐடி, இந்த மாதிரி வந்து நான் போட்டுட்டு அதுக்கப்புறமா இசி ஒரு 4வது ஆப்ஷனா போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சிஎஸ்சி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு, அப்படி அது கிடைக்காத பட்சத்தில் சைபர் செக்யூரிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி அது கிடைக்காத பட்சத்தில் ஐடி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, சப்போஸ் இந்த 3த்துலயுமே ஏதாவது ஒன்று கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இசி கிடைக்காம கூட எனக்கு போகலாம். அதனால இப்ப நீங்க பிஎஸ்சி சூஸ் பண்ணீங்கன்னா பிஎஸ்சில இருக்கக்கூடிய இசி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் சிஇஜி சூஸ் பண்ணீங்கன்னா சிஇஜில இருக்கக்கூடிய இசி கொடுத்துருங்க, எம்ஐடி சூஸ் பண்ணீங்கன்னா எம்ஐடில இருக்கக்கூடிய இசி கொடுத்துருங்க. சரிங்களா, கொடுத்துட்டு திரும்பி இந்த பிஎஸ்சியை ஒரு 4வது ஆப்ஷனா கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா, திரும்ப இந்த மூணு காலேஜ்லயும் நீங்க இசி கொடுத்துட்டு திரும்ப பிஎஸ்சி கண்டினியூ பண்ணி சிஎஸ்சி கொடுக்கலாம். சரிங்களா, ஒரு காலேஜ்ல நீங்க இசி
கொடுத்துட்டீங்க, இன்னொரு காலேஜ்ல இசிஐ கொடுத்துட்டீங்க, மூணாவது காலேஜ்ல ஒரு இசிஐ கொடுத்துட்டீங்கன்னா நாலாவது காலேஜா நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண காலேஜை திரும்பி ரிப்பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்த கோர்ஸ் அதுல இருக்கக்கூடிய மத்த கோர்ஸை நீங்க கொடுக்கலாம். சரிங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபேவரான கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் இப்படிதான் பண்ணணும். உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப ஃபேவரோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காலேஜை ஃபர்ஸ்ட் லைன் பண்ணிடணும். அதே மாதிரி என்ன கோர்ஸ் ரொம்ப ஃபேவரா இருக்கோ அந்த கோர்சஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மத்த டிஸ்ட்ரிக்ட் மத்த கோர்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு பிடிச்ச டிஸ்ட்ரிக்ட்ல பிடிச்ச கோர்ஸ்ல பிடிச்ச கல்லூரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சரி, இதே மாதிரி பண்ணுங்க சாய்ஸ் ஃபில்லிங். ஓகேவா? அதே மாதிரி ஆஃப்லைன்ல சாய்ஸ் ஃபில்லிங் கிடையாது, ஆன்லைன்ல மட்டும்தான். உங்களுடைய மெயில் ஐடி நீங்க tnea.online.org வெப்சைட்ல போயிட்டு உங்க மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க அதுல தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்க 200ல இருந்து 179 கட் ஆஃப் இருக்க வரைக்கும் ரவுண்ட் 1ல வருவாங்கன்னு சொன்னாலே இவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஜூலை 14, 15, 16 3 நாள்ல பண்ணிடலாம். அதே மாதிரி 178 கட் ஆஃப்ல இருந்து 143 கட் ஆஃப் இருக்க வரைக்கும் ரவுண்ட் 2ல வருவீங்க. உங்களுக்கு ஜூலை 26, 27, 28 இந்த 3 நாள்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அதே மாதிரி 142ல இருந்து 78 வரைக்கும் இருக்கவங்க ரவுண்ட் 3ல வருவீங்க. உங்களுக்கு ஆகஸ்ட் 7, 8, 9 இந்த 3 நாள்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். நீங்க 1000 காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாலும் அதுல இருந்து ஒரு காலேஜ் தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்க 1000 காலேஜ் பண்ணிருக்கீங்கன்றதுக்காக உங்களுக்கு 2 காலேஜோ 3 காலேஜோ அலாட்மெண்ட்ல கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு காலேஜ் ஒரே ஒரு கோர்ஸ் தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகி வரும். சரிங்களா? அந்த கோர்ஸை நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் உங்களுடைய விருப்பம். இப்போ நீங்க 14 ரவுண்ட் 1 மாணவர்கள் ஜூலை 14, 15, 16 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறம் ஜூலை 17ஆம் தேதி மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் அலாட்மெண்ட் வந்துடும். நீங்க ஒரு 1000 காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங்ல பண்ணீங்கன்னா அதுல இருந்து ஒரு காலேஜ் எந்த காலேஜ் கிடைச்சிருக்கா அப்படின்ற ரிசல்ட் வந்து ஜூலை 17ஆம் தேதியே உங்களுக்கு வந்துடும். அப்படி வந்ததுக்கு அப்புறம் அதை ஓகே பண்ணணும். ஓகேங்களா? உங்களுடைய வெப்சைட்ல போயிட்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அதை ஓகே பண்ணணும். ஓகே பண்றதுக்கு டைம் வந்து 2 நாள் கொடுப்பாங்க. ஜூலை 17, 18 இந்த 2 நாளுக்குள்ள நீங்க ஓகே பண்ணிடணும். ஓகே பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மறுநாளே ஜூலை 19ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க 19, 20, 21, 22, 23 இந்த 5 டேஸ்க்குள்ள காலேஜ்ல ஜாயின் பண்ணிடணும். சரிங்களா? அதே மாதிரி ரவுண்ட் 2 மாணவர்கள் 178ல இருந்து 143 கட் ஆஃப் இருக்கிறவங்க வரைக்கும் ரவுண்ட் 2ல வரீங்க இல்லையா? உங்களுக்கு வந்து ஜூலை 26, 27, 28 இந்த 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நடந்ததுக்கு அப்புறம் 28 முடிஞ்சு 29 மறுநாள் 29ஆம் தேதியே பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த காலேஜ்ல எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்ற அலாட்மெண்ட் வந்துடும். சரிங்களா? அந்த ரிசல்ட் வந்து நீங்க 1000 காலேஜ் கொடுத்தாலும் ஒரு காலேஜ் தான் வரும். அது எந்த காலேஜ் அப்படின்ற ரிசல்ட் வந்து ஜூலை 29ஆம் தேதி உங்களுக்கு வந்துடும். ஜூலை 29, 30 இந்த 2 நாளுக்குள்ள உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய காலேஜ் நீங்க ஓகே பண்ணணும். மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிட்டு அங்க போய் ஓகே பண்ணணும். ஓகே பண்ணதும் அதுக்கு மறுநாளே 31ஆம் தேதியே உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். அதுவுமே மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி அதுல போய் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்ப 31ஆம் தேதி உங்களுக்கு 31ஆம் தேதியே வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் அலாட்மெண்ட் வந்துடும். அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் 31, 1, 2, 3, 4 இந்த 5 நாட்களுக்குள்ள நீங்க போயிட்டு காலேஜ்ல ஜாயின் பண்ணிடணும். அதே மாதிரி ரவுண்ட் 3 மாணவர்களா இருந்தீங்கன்னா 142ல இருந்து 78 கட் ஆஃப் இருக்கிறவங்க வரைக்கும் ரவுண்ட் 3ல வருவீங்க. நீங்க ஆகஸ்ட் 7, 8, 9 3 நாள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. பண்ணதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 10ஆம் தேதியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். நீங்க பண்ண காலேஜ்ல எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிருக்குன்ற ரிசல்ட் ஆகஸ்ட் 10 வந்துடும். ஆகஸ்ட் 10, 11 இந்த 2 நாளைக்குள்ள அந்த காலேஜை ஓகே பண்ணணும். ஓகே பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மறுநாளே ஆகஸ்ட் 12ஆம் தேதியே உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை நீங்க மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து போய் தான் வெப்சைட்ல போய் தான் அதை டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்ததும் 12, 13, 14, 15, 16 இந்த 5 நாட்களுக்குள்ள நீங்க காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிடணும். இதுதான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஷெட்யூல் தான், அபிஷியலான ஷெட்யூல் கிடையாது. லாஸ்ட் இயர் நடந்த கவுன்சிலிங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் இந்த ஷெட்யூலை கொடுத்திருக்கேன். இதுல ஓரிரு நாட்கள் முன்னாடியோ இல்ல பின்னாடியோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நாங்க 142 கட் ஆஃப் எடுத்திருக்கோம், நாங்க வந்து ரவுண்ட் 1ல வரலாமா அப்படின்னு கேக்குறீங்க. முடியவே முடியாது. அப்படி பண்ணவே முடியாது. சரிங்களா? 200ல இருந்து 179 இந்த கட் ஆஃப் இருக்கவங்க மட்டும்தான் ரவுண்ட் 1ல கலந்துக்க முடியும். அதே மாதிரி 178ல இருந்து 143 இவங்க மட்டும்தான் ரவுண்ட் 2ல கலந்துக்க முடியும். 142ல இருந்து 78 இவங்க மட்டும்தான் ரவுண்ட் 3ல கலந்துக்க முடியும். சரிங்களா?
இந்த ரவுண்ட் 1 மாணவர்கள் வேணும்னா ரவுண்ட் 2க்கு வரலாம், ரவுண்ட் 2 மாணவர்கள் வேணும்னா ரவுண்ட் 3க்கு வரலாம். ஆனா ரவுண்ட் 3 மாணவர்கள் ரவுண்ட் 1க்கோ ரவுண்ட் 2க்கோ வர முடியாது. சரிங்களா? மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கொடுத்து ரவுண்ட் 1 மாணவர்கள் ரவுண்ட் 2க்கு வரலாம். மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ரவுண்ட் 2 மாணவர்கள் ரவுண்ட் 3க்கு வரலாம். ஆனா ரவுண்ட் 3 மாணவர்கள் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கோ ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கோ வர முடியாது. சரிங்களா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1 மாணவர்கள் ரவுண்ட் 2க்கு வரதோ ரவுண்ட் 2 மாணவர்கள் ரவுண்ட் 3க்கு வரதோ முட்டாள்தனம். சரிங்களா? உங்களுக்குன்னு ஒரு கட் ஆஃப் ஒதுக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த கவுன்சிலிங் அந்த ரவுண்ட்ல மட்டும் தான் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏன்னா அப்ப மட்டும் தான் உங்களுக்கு காலேஜஸ் நிறைய இருக்கும். அடுத்த ரவுண்டுக்கு வர வர உங்களுக்கு காலேஜஸ் கம்மியாயிட்டே போகும். உங்க கட் ஆஃப்கான காலேஜ் நீங்க சூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு போகலாம். சரிங்களா? வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நம்மளோட தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.